நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நமக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்ல. நல்ல எண்ணங்கள்னா நேர்மறையான எண்ணங்கள். ஆனா நம்மளோட நடைமுறை வாழ்க்கை காரணமா, நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் காரணமா, நம்மளால இந்த மாதிரி நேர்மறை எண்ணங்களை வச்சுக்க முடியல, அது மாதிரி சிந்திக்க முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி நேர்மறை எண்ணங்களை நமக்குள்ள வச்சுக்கிறது? அதுக்காக நமக்கு உதவுறது தான் அஃபர்மேஷன்ஸ். அதாவது உறுதிமொழிகள் மூலமா ஈஸியாகவே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இதை பதிய வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து 21 நாட்களுக்கு இதை நீங்கள் கேட்கணும். அப்படி 21 நாட்களுக்கு இதை செய்ய சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு ஹேபிட் டெவலப் ஆகணும்னா அது 21 நாட்களுக்கு நம்ம தொடர்ந்து செய்யணும். அதுக்கப்புறம் அதுவே ஒரு பழக்கமாக மாறிடும். நீங்களே மறுத்தா கூட உங்களை அறியாமலே நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போதும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம மைண்ட் டீட்டா ஸ்டேட்டில் இருக்கும். நம்ம பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுற 5 வகையான வேவ்ஸில் டீட்டா வேவ்ஸும் ஒன்று. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் எந்த விஷயமா இருந்தாலும் எளிதாக பதிய வைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். அதுவே குழந்தைங்களுக்கு 2 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் எப்போவுமே மைண்ட் இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதனால தான் அவங்க இருக்கக்கூடிய சூழலை நம்ம சரியாக அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை இன்னுமே அழகாக மாற்ற முடியும். நம்ம நாளை தொடங்குறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அந்த நாளை முடிக்கும் போதும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும், அழகான வாழ்க்கையை நம்மளால் உருவாக்க முடியும். சரி, இப்போ நம்ம மைண்டுக்கான அஃபர்மேஷன்ஸை ஆரம்பிக்கலாம். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துக்கோங்க. நல்ல ஆழமாக மூச்சு விட்டு உங்கள் மைண்டை கிளியர் பண்ணிக்கங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் முழு மனசோட கேளுங்க, முடிஞ்சா சொல்லுங்க. ஸோ வாங்க தொடங்கலாம். நான் இன்று சிறப்பாக செயல்பட்டேன். என் 100%ஐயும் இன்று கொடுத்தேன். வாழ்க்கையின் செயல்முறையை நான் நம்புகிறேன். எல்லாம் என் உலகில் நன்றாக இருக்கிறது. எல்லாமே எனக்காக செயல்படுகின்றன. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என் எண்ணங்களை என் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன். நான் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சிந்தனைகளும் செயல்களும் என் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. நேர்மறையான மாற்றத்திற்கான அற்புதமான பயணத்தில் நான் இருக்கிறேன். என் சொந்த அச்சங்கள் மற்றும் வரம்புகள் இருந்த போதிலும் நான் தொடர்ந்து செயலாற்றுகிறேன். எனக்கு தேவையில்லாத அனைத்து சிந்தனைகளையும் நான் விடுவிக்கிறேன். நான் அன்பால் சூழ்ந்திருக்கிறேன். என் நேர்மறையான எண்ணங்கள் என்னை ஆரோக்கியமாக உணர வைக்கிறது. எல்லா வழிகளிலும் பிரபஞ்சம் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது. என்னிடம் உள்ள அனைத்திற்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் என் உள்ளுணர்வை மதிக்கிறேன். எனக்கு தேவையான போது நான் உதவி கேட்க தயாராக இருக்கிறேன். நான் நல்ல உறவுகளை ஈர்க்கிறேன். நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் மனதார நேசிக்கிறேன். நான் நேர்மறையான எண்ணங்களை உள்வாங்கி எதிர்மறையான எண்ணங்களை விடுவிக்கிறேன். நான் நினைப்பதை விட எனக்கு மனோதிடம் அதிகம். எல்லா சூழலிலும் நான் எனக்கு உண்மையாக இருக்கிறேன். என் வெற்றி பயணத்தில் நான் சிறு அடிகள் எடுத்து வைப்பதன் மூலம் முன்னேறுகிறேன். என்னால் மாற்ற முடியாத விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் நேர்மறையான நபர்களால் ஈர்க்கப்படுகிறேன். அவர்களும் என் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறார்கள். நான் என்னை நம்புகிறேன். நான் என்னை யாரிடமும் ஒப்பிடுவதில்லை. என் சொந்த உணர்ச்சிகளுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். ஒவ்வொரு முடிவையும் நான் சுயமாக எடுக்கிறேன். நான் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு தகுதியானவன். ஒவ்வொரு நாளும் பெரிதாக சாதிக்கிறேன். என் சாதனைகள் என்னை முன்னோக்கி செலுத்துகின்றன. சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நான் மேம்படுத்துகிறேன். என்னிடம் உள்ள நல்ல குணங்களை நான் அறிவேன். எப்பொழுதும் எனக்கு நேர்மையானவனாக நான் இருக்கிறேன். சரியான விஷயங்களை சரியான நேரங்களில் நான் செய்கிறேன். நான் நினைத்தால் என்னால் எதுவும் சாதிக்க முடியும்.
என் வரம்புகளை நான் தீர்மானிக்கிறேன். நான் நானாக இருப்பதில் எனக்கு எந்த குற்ற உணர்வுகளும் இல்லை. என்னை யாரும் அப்படி உணர வைக்கவும் முடியாது. நான் என் நேர்மறையான சிந்தனைக்கு மட்டுமே செவிசாய்க்கிறேன். என் முடிவுகள் சரியாக இருப்பதால் என்னால் இரவு நன்றாக ஓய்வெடுக்க முடிகிறது. இப்படி நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு சொல்களும் உங்கள் ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கும். இது நீங்கள் ஓய்வெடுக்கிறதுக்கான நேரம். இதை கேட்டுட்டு நீங்கள் தூங்குறப்ப வெறும் நேர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான் உங்களை ஆட்கொண்டிருக்கும். அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போங்க. இது உங்களுக்கான நேரம். நாளைய பொழுது எல்லாமே கைகூடும். நன்றி.